ஏங்க எத்தனை நாளைக்கு தான் விமலாவும் வீட்லயே அடைஞ்சு கிடப்பா? அவளையும் கூட கூட்டு போங்களேன். நீங்க விமலாவுக்கு சப்போர்ட்டா? ஏங்க நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குங்க, அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப தூரமா? ஆமாங்க. எதுக்கு? மாங்காடு பகுதியில் ஒரு சமூக சேவை நிறுவனம் பழைய துணிகள்லாம் சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் போகிறேன். அப்படியா? நல்ல விஷயம் தானே, அவளையும் கூட கூட்டு போலாம்ல. ஏங்க அதோட வேலை முடியாதுங்க. ஒரு டெம்போ வேனை பிடிச்சி அந்த பழைய துணியெல்லாம் அதில் ஏற்றி திருநீர்மலைக்கிட்ட இருக்கிற ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் அவளால் முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நானே டெம்போ கிடைக்கலன்னு டென்ஷனில் இருக்கேன். டெம்போ கிடைக்கலையா? ஏன்? நானும் 4-5 டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வண்டி இல்லைன்ட்டாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியா? நான் டெம்போ அரேஞ்ச் பண்றேங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நானே பார்த்துக்கிறேன். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க ஊருக்கு புதுசு, 2-3 டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க. எனக்கு எல்லா டிராவல்ஸும் தெரியும், நான் அரேஞ்ச் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க செய்ய போற சமூக சேவையில நான் செய்யறது ஒரு சின்ன உதவியா எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு எப்ப வண்டி வரணும்னு சொல்லுங்க, நான் வண்டியோட வந்து நிக்கிறேன். போதுமா? சரிங்க, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சார் தான் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஹே ராஜா, ஹாய் ஈஸ்வர். ஹவ் யூ? ஃபைன். இங்க உட்கார வச்சிருக்க, ரூம்ல உட்கார வைக்கணும் மேனஸ் தெரியாது? இல்ல சார், அது இட்ஸ் ஓகே ஈஸ்வர், இட்ஸ் ராஜா, ஓகே. ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க்ல ஒன்று ரெட்ரை பண்ண, அதுக்கு தான் இங்க வந்திருந்தேன். I ஒன் see. செக். அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் என் கேபின்ல வச்சிருங்க. எஸ் சார். ஓகே ஓகே சார். சோ ஹவ் ஆர் யூ? ஃபைன். குழந்தை விஷயத்துல இருந்து நீங்க இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே ஜனங்களுக்கு தெரிய வந்தது. உங்க துறை சார்ந்த வேலைகள்லாம் ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு. கீப் இட் அப் ஈஸ்வர். இட்ஸ் ஓகே. பட் உங்களை பார்க்க வந்தது வேறொரு விஷயமா. இந்த ரோட்டோரமா இருக்கிற அநாத குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட்டு அந்த அன்பு இல்லத்துல சேர்க்கிறோம் இல்லையா? யா ஐ நோ. அந்த அன்பு அநாத இல்ல நிறுவனத்தோட ஃபவுண்டர் மிஸ்டர் சாந்தமூர்த்தி, அவரோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வருது. எஸ் எஸ். அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் கிஷோர் குமார் இல்ல, ஹி இஸ் கமிங் ஃப்ரம் டெல்லி. ஓகே. அவர் காலையில வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பி போயிடுறாரு. இப்படி அவரோட சேர்ந்து இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் பொறுப்பு உங்களோட தான். ஓ ஷூர் ஷூர் யா. ஓகே, ஷால் ஐ லீவ் தென்? நோ, யூ நீட் டு ஹேவ் a coffee. No, thank you. Later sometime here, okay? Surely. Take care. அண்ணா என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் 40,000-30,000 வாங்கி செஞ்சிட்டு இருக்கான். நீங்க இல்லப்பா, நீ இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, அப்புறமா ரெடி பண்ணி கொடுக்குறேன். அண்ணா அதெல்லாம் முடியாது, நான் சொன்ன கேளுங்க. ரெடி பண்ணி தரேன்னு சொல்றேன்ல. அட என்ன நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் எவ்வளவு கொடுக்குறாங்க, நீங்க என்னடா 10,000 5,000 கொடுத்து கொண்டு வந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்க. தரம்பா, சொன்னா கேளு. அண்ணா சொன்னா புரிஞ்சுக்கங்கண்ணே. ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஆமா, இப்ப பணம் கொடுப்பேன்னு சொல்லுவீங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவீங்க. என்னப்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த என்னண்ணா நீங்க? ஏன்பா எந்தப்பா பிடிப்பாத அண்ணா பிடிப்பாத. இந்த பாருங்கண்ணா, நான் ரெடி பண்ற மாதிரி கொடுத்துடணும். நீங்க தரல அப்ப நான் தான் மாட்டிப்பேன். எதுக்கும் கவலைப்படாதப்பா, இதை வைப்பா. நான் இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னா கூடாது. வைப்பா, இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துரு. சரி. சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அக்கா கிட்ட கேட்டதா சொல்லுங்க மாமா. சரிங்க, போயிட்டு வாங்க. அது வேற ஒன்றும் இல்லை சார், வீடு காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்டிருந்தேன், அதான் மாமா கொடுத்துட்டு போறாரு. வாயை மூடு. நான் இவ்வளவு தூரம் உன்னை வான் பண்ணியும் நீ லஞ்சம் வாங்குறத நிறுத்தல? இல்ல சார், மாமா சார், நான் அவர்கிட்ட பணம் கேட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு சார். ஓ, அவ
உனக்கு மாமா, நீ அவருக்கு மாப்பிள்ள. இத நான் நம்பணுமா? கண்ணா, நீ புத்திசாலியா இருமா, என்ன கோமாளி ஆக்கணும்னு நினைக்காத. இல்ல சார். ஏய், உனக்கு சாதாரணமா சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணாதான் புரியும். சார் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிக்க உள்ள. சார் சத்தியமா இனிமே பண்ணவே மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏய், நீ என்ன கெஞ்சினாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. யூ ஆர் சஸ்பெண்டட். சார் வேண்டாம் சார், என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. வேண்டாம் சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, அப்புறம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நீ என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கண்ணு முன்னாடி நீ லஞ்சம் வாங்கியிருக்க, அது எங்க வேணா போய் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் யாருக்கிட்டையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, செய்வேன். நான் வேற மாதிரி ஆளு, என்னை பகச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்ன மாதிரி 1000 பச்சா பசங்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான். இந்த பூச்சாண்டி காமிக்கிற வேலை, பயமுத்துறது, இதெல்லாம் என்கிட்ட வேணாம். போ. என்ன சொன்னீங்க? போயா? என்னது? போடா. இப்ப போறேன் சார். ஆனா என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு நீங்களே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. ஏய், சிச்சி, கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன். இடியட். சாரி அரவிந்த். என் மேல உங்களுக்கு கோவமா? அரவிந்த், உங்களை தான் கேக்குறேன், என் மேல உங்களுக்கு கோவமா? நான் எங்க உங்க மேல கோவப்பட போறேன்? உண்மையிலே உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கதா செய்யும். அதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. நானாங்க உங்களை கேட்டேன். நீங்க செய்ய போற சமூக சேவையில நானும் பங்கு பெறதுக்கு ஆசையா இருக்கு. நீங்க கலெக்ட் பண்ற துணிகளை கொண்டு போறதுக்கு நானே டெம்போ ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. நானும் மூட்டை மூட்டைகளை துணியில கலெக்ட் பண்ணிக்கிட்டு வேன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் வரல, வேனும் வரல. சோ உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் அரவிந்த், உண்மையிலே நான் டெம்போ எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன். ஆனா என்னங்க ஆனா? அதுக்குள்ள டெம்போ எல்லாம் வேற இடத்துக்கு போயிடுச்சா? இல்ல நாம ஏன்டா கை காசு செலவு பண்ணி உனக்கு உதவி பண்ணணும்னு நீங்க பயந்து போயிட்டீங்களா? இத பாருங்க, உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் சமூக சேவரன்னு சொல்லி கிளம்புறதே ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் சொல்றேன், சமூக சேவை செய்யணும்னு நீங்க நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. போங்க. அரவிந்த், நான் டெம்போவை கூப்பிட்டு வரலான்னு தான் சந்தியா? இருந்தேன். அதுக்குள்ள சந்தியா, ஹாய். இங்க என்னடி நின்னுட்டு இருக்க? போற வழியில சாரை பார்த்தேன், அதாண்டி பேசிட்டு இருக்கேன். பிளட் டொனேட் பண்ணிட்டு ஏன் இப்படி வெயில்ல சுத்திட்டு இருக்க? வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? இதோ கிளம்பிட்டேன்டி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆளுக்கு 2 பேரை கூட்டிட்டு போய் பிளட் டொனேட் பண்ணியாச்சுடி. தேங்க்ஸ் டி. சார் யாரு? உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாண்டி. சரி, பிளட் டொனேஷனுக்கு சாரியும் நம்ம கூட சேர்த்து அனுப்பிச்சு வச்சிடலாமா? நான் அவருக்கு என்ன குரூப்னு பார்த்துட்டு பேசுறேன்டி. நீ என்ன இப்பதான் வீட்டுக்கு போறியா? நம்ம கவிதாவும் அவங்க அக்காவும் பிளட் டொனேட் பண்றதா SMS பண்ணிருந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிடல் போறேன்டி. ஓகே பாய். ஓகே Bye, பை டி. sir. பை. ஐ எம் சாரி. உங்களுக்கு டெம்போ கொண்டு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன், இமிடியேட்டாக பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுற மேட்டரில்
உங்க டெம்போ மீட்டரை சுத்தமா மறந்துட்டேன். வர்ற வழியில தான் அந்த விஷயமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தேன். நீங்களே டெம்போ அரேஞ்ச் பண்ணிட்டதாவும் நீங்க வெயிட் பண்றதாவும் சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்லைங்க, நான் தாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்காம கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன். ஐ எம் ஸோ சாரிங்க. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்போ என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? கண்டிப்பாக இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சேவையை விட இன்னைக்கு நீங்கள் செஞ்ச சேவை தான் மிக சிறந்த சேவை. நீங்கள் செய்கிற சேவை தொடர்ந்து மக்களுக்கு சேரணும்னு என்னோட ஆசைங்க. தேங்க்ஸ். கிளம்பலாமா? ம். அப்பா சாப்பிட வாங்கப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமேம்மா. என்னப்பா டாக்டர் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சாப்பிட வாங்கப்பா. அதுக்கு இல்லைம்மா, ஈஸ்வர் இன்னும் வரல. அவன் வந்துட்டா எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். ஏன் இன்னும் வரல? ஒன்றும் புரியலையே. இல்ல நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். ஆனா ஃபோன் வந்து அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கு. அதனால ஏதோ மீட்டிங்ல இருப்பாருன்னு விட்டுட்டேன். எதுக்கும் இன்னொரு தடவை ஃபோன் போட்டு பாரு. சரி. வந்து வழக்கமாக வந்துடுவான். லேட்டானா கூட ஃபோன் பண்ணுவான். ஒருவேளை அவன் ஃபோன் பண்ணி நாம் எடுக்காமல் இருந்துட்டோமோ? இல்லையப்பா, என் ஃபோனில் மிஸ் கால் இல்லையே. இருங்க. ஸ்விட்ச் ஆஃப் தான்ப்பா இருக்கு. இருங்க, நான் அவரோட பிஏக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, மிஸ்ஸஸ் ஈஸ்வர் பேசுகிறேன். சார் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாரா? அவர் 5 மணிக்கே கிளம்பிட்டார் மேடம். ரைட். இல்லை லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அதான் ஓகே ரைட். ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. என்னவா 5 மணிக்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாரா? 5 மணிக்கே கிளம்பிட்டானம்மா, இன்னும் வரல. என்னம்மா இது? எனக்கு அவன் குழந்தை இப்படி ஆனதுலேருந்தே ஒரு மாதிரியாக தாம்மா இருக்கான். பயமாக இருக்குமா எனக்கு. அப்போ அப்படிலாம் இருக்காது. பயப்படலாம் வேண்டாம். வாங்க சாப்பிடலாம். ஏன்னா மாத்திரை சாப்பிடணும் இல்லையா? இல்லை, ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல். எதுக்குப்பா இப்போ உடனே பேனிக் பண்ணி? மணி என்ன 1 2 10 தானே அது. ஃபார் ஆல் யூனோ யாராவது ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருப்பாரு. ஃபோனில் சார்ஜ் போயிருக்கோம். நீங்கள் வாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடுங்க. வாங்க. நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. அப்பா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் தானே மாத்திரை சாப்பிடுவீங்க. நீங்கள் வாங்க. என்னம்மா விட மாட்டேங்கிறியே? பேருக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. வாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. சரி வரேன். என்னம்மா மணி 11 ஆயிடுச்சு. நேரம்தான் ஆச்சே தவிர அவனை பற்றி ஒரு தகவலும் இல்லை. யாருமா? ஈஸ்வரா? ஹலோ மேடம், நான் தான் சேகர் பேசுறேன். ஓகே சொல்லுங்க. என்ன? அது வந்து மேடம் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. நாளைக்கு மார்னிங் 9 o'clock தானே ஹியரிங்? ஆமா மேடம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா 9 o'clock இந்த மார்னிங். அப்போ பார்த்துக்கலாமே. ஓகே மேடம். சரி. சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. மேடம். ஓகே. என்னம்மா? ஸ்விட்ச் ஆஃப் பா.
உடைத்திடும் பகைவரை ஜெயித்திடும்